5moviearrows.gs. பொதுவா எல்லாரோட கதையும் அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். ஆனா என் கதை இவன் கிட்ட இருந்து. இவன் வேற யாரும் இல்ல, என் டாக்டர் சத்யா. இப்ப கோமால இருக்கான். கூட பிறந்தவனு கூட எவனும் ஜூஸ் எல்லாம் பிடிக்கும். ஆனா இங்க சீனே வேற. இங்க கோமால இருக்கிற டாக்டர் எப்படா குணமடைவாருன்னு நான் ரொம்ப டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப இவரால எனக்கு தான் காரியம் ஆகணும். எங்க ஊரோட இயற்கை, வீட்டோட அழகு இதெல்லாம் தனித்தனியா காட்ட நேரம் இல்ல. அதான் எப்படி இவருதான் வராக சாஸ்திரி, என் அப்பா. இவரு பிரம்மஞானின்னு தான் சொல்லணும். ஒருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட ஜெயிக்கணும்னு நினைச்சா வாழ்க்கையில தோத்து போயிடுவான். ஆனா பொண்டாட்டிக்கிட்ட தோத்தா வாழ்க்கையில ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற உன்னதமான கருத்தை உணர்ந்தவர் இவரு. இது என் கூட பிறந்த அக்கா. பெரிய லெவல்ல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவில போய் செட்டில் ஆகணும்னு நினைச்சவ. ஆனா பாவம், அப்பா அம்மா பேச்ச தட்ட முடியாம சொந்த மாமாவையே கட்டிக்கிட்டா. அம்மா பசிக்குது. இதோ இது எங்க அக்கா பொண்ணு சம்மன்வி. நம்பர் 2 ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. போய் பாட்டி கேளுடி. பாட்டி? பாட்டின்னு உடனே தான் ஞாபகம் வருது. இந்த பாட்டி என் அம்மாவோட அம்மா. இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமைக்கு அவங்க தான் காரணம். உயிரோட இருக்கும்போது இந்த இடத்துல தான் குத்த வச்சு உக்காந்து இருப்பாங்க. இறந்ததுக்கு அப்புறமும் இங்கேயே இருந்து நடக்கிறதையெல்லாம் பார்த்து சிரிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இங்க கீழே உக்காந்து கிளியோபெட்ரா லெவலுக்கு ரெடி ஆகுறாங்கல்ல எங்க அப்பாவோட அம்மா. ஆண்டாளு தெய்வ பக்தி ரொம்ப அதிகம். வீடே பத்தி எரியுது, வெளியே வாங்கன்னு சொன்னா கொஞ்சம் இருடா வரேன். விளக்கேத்திட்டு தான் எந்த வேலையும் செய்வேன். அம்மா கிட்ட பால் வேணும்னு உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. கொஞ்சம் இருமா, கொடுக்கறேன். இவங்க தான் எங்க அம்மா அமிர்தவல்லி. எங்க ஃபேமிலியே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவங்க. அவங்க அம்மா எப்படியோ அதை விட 2 மடங்கு அதிகம். இதுக்கு மேல எதுவும் சொல்லக்கூடாது. என்னோட முடிவு தான் இறுதி முடிவா இருக்கணும். எங்க அம்மா வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா அது அப்படியே பலிக்கும். நான் சொல்றது கொஞ்சம் ஓவரா கூட தெரியல, நீங்களே பாருங்களேன். உனக்கு கண்டிப்பா ஆம்பளை புள்ளதான் பிறக்கும். பையன் தாமா பிறந்திருக்கான். உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சுடுத்து. ஏங்க கொடை எடுத்துட்டு போங்க. நல்ல வெயில் அடிக்குது. அத்தை, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா போதும். அது வரைக்கும் இது அத்தையோட வேலை. என்ன நீ பையனுக்கு வேலை கிடைச்சிச்சுல, நீங்களும் அண்ணனும் பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம்ல. எனக்கு தெரியும் அதெல்லாம் எப்போ பேசணும்னு. முதல்ல உன் பொண்ணுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ண கத்து கொடு. அவளும் அவளோட முகரக்கட்டையும் டிவில கண்ட கண்ட ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்து நம்மளோட ஆச்சாரத்தையே குழி தொட்டி புதைக்கிறீங்க. லாஸ்ட் பால் 2 ரன் சிங்கிள் அடிச்சிருந்தா கூட டிரானா. டேய் கிருஷ்ணா, எல்லாமே இப்போ உன் கையில தான்டா இருக்கு. மாமா வெற்றி செய்யவங்க. டேய் மாப்ள கண்டிப்பா ஜெயிக்கண்டா. அண்ணா, லாஸ்ட் பால் 2 ரன்ஸ். டச் பண்ணீங்கன்னா ஓடி வந்துருவேன். போடா.
என்னத்த அவுட் ஆயிட்டனா? என்னடா அப்படி பாக்குறீங்க? டெண்டுல்கர் அவுட் ஆகுறது இல்லையா? ஏதோ நான் மட்டும்தான் அவுட் ஆகுற மாதிரி. யாருடி இவ? ஆளு பார்க்க கத்தி மாதிரி இருக்கா. அவங்க அம்மா அருவமனை மாதிரி இருப்பாங்க. பொண்ணுங்க யாரா ஊருக்கு புதுசா? அமிர்தா அம்மாவோட பையன். என்ன ஓகேவா? என்னது அவங்க பையனா? அண்ணா எப்படின்னா இருக்கீங்க? மாமா வந்துட்டாரு. ஆடிய தங்கம். சாக்லேட்ஸ் யாருக்கு வேணும்? பிள்ளைங்களுக்கு கிருஷ்ணன் இருந்துட்டா அதுங்க அப்பா அம்மாவையே அதுங்க மறந்துருங்க. ஓய், கிருஷ்ணனுக்கு பிறக்க போற பிள்ளைங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ண பிள்ளைங்களா இருக்கும். அங்கேயே நில்லு. முதல்ல நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ கட்டிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வா. பாட்டி, நான் கோவில்ல இருந்தா வரேன். கோவில்ல இருந்து வரியா? நெத்தில எதுவும் இல்லையே. கோவில் என்ன ஸ்டிக்கர் போட்டா குடுக்குறாங்க? அழிஞ்சு போயிடுச்சு. நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். நீ அந்த களவாணி பயல்களோட சேர்ந்து கிரிக்கெட் ஆடிட்டு தான் வந்திருப்ப. இப்படியும் ஆத்துக்குள்ள வரக்கூடாதுடா. குளிச்சிட்டு வான்னு சொன்னா கேளுடா. எத்தனை வாட்டி தான் குளிக்கிறது? அம்மா பாருங்கம்மா. அவன் தான் கோயில்ல இருந்து வரேன்னு சொல்றான்ல. கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளிச்சு வீட்டுக்குள்ள அனுப்புங்க. லைட்டா தெளிக்கணும். தெளிங்க. மரம் மாதிரி இப்படி நின்னுட்டே இருந்தா எப்படி தளிக்கிறது? குனி. சரி, செஞ்சு தொலைக்கிறேன். தெளிங்க. இதான் தெளிக்கிறதா? நீங்க எல்லாம் என்னைக்குதான் திருந்த போறீங்களோ? அம்மா, புளியோதரை ரெடி ஆயிடுச்சாமா? சக்கரை பொங்கல் பண்ணிருக்காங்கடா. வேண்டான்னு கேட்டாலும் அவளுக்கு பொங்கல், நான் வேணும்னு கேட்டாலும் புளியோதரை கூட கொடுக்க மாட்டீங்களா? எல்லாம் என் தலையெழுத்து. வாய மூடுறா. அவ புள்ளத்தாச்சியா இருக்கா. அவ கூட என்னடா போட்டி உனக்கு? புள்ளத்தாச்சிங்கிற பேர்ல நொறுக்குறா. போன வாட்டி புள்ளத்தாச்சியா இருந்தப்போ 21 கிலோ வெயிட் ஏறிட்டா. குழந்தை பிறக்கும் போது 1.5 கிலோ வெயிட் கூட இல்ல. அப்ப அந்த 20 கிலோவை யார் தின்னா? அம்மா பாருங்கம்மா, கண்ணு வைக்கிறாமா. இங்க பாரு, சும்மா அவ கூடயே சண்டை போடாத. நீ போய் ரெடியாவு, பஸ் வர நேரம் ஆச்சு. கட்டிக்க. அம்மா, நீங்களா? அம்மா, என் பேச்சு கேளுமா. ஒரு டிக்கெட்டுக்கு இத்தனை லக்கேஜ் ஒத்துக்க மாட்டான். நீ போய் சீட்ல உட்காரு. யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நானும் பாக்குறேன். இந்த ஊர்கா பொடிலாம் அங்கேயே கிடைக்கும். நான் அங்கேயே வாங்கிக்கிறேமா. நீ எங்க வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிட்டுருவேன். ஆனா உங்க மாமா அப்படி இல்ல. கொஞ்சம் சுத்தம் இல்லன்னா அந்த மனுஷன் எதையும் தொடக்கூட மாட்டாரு. பாவம் அவரு இவ்வளவு நாளா அங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகேமா சாஸ்திரிவாள். க்ஷேமமா இருக்கு. வேலை கிடைச்சுடுத்தா? ஊர் பேர நிலநாட்டணும். நான் என்ன ஒலிம்பிக்ஸ்கா போறேன்? வேலைக்கு தானே. நிலம் நாட்டுறாங்க ஊரு. வரமா. நில்லுடா. என்ன பாட்டி? என்ன இவ்வளவு அவசரம்? ஐயோ, அம்மா இவ்வளவு லக்கேஜ் ஏத்த முடியாதுமா. ஏய், நீ என்ன பேசுற? என்ன? இல்ல சார், இவ்வளவு ஏத்த முடியாது. நீ ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. இவன் புதுசு, இவனுக்கு எதுவும் தெரியாது. ஏய், இவங்கள யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்க? மகிழ்மதி சிவகாமி அம்மா மாதிரி இந்த ஊருக்கு இவங்க. அப்படியா? ஆமா. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அடேய் கிருஷ்ணாச்சாரி, என்ன? உனக்கு ஏற்கனவே கூச்ச சுபாவம். ஒண்ணுக்கு வந்துச்சுன்னா டிரைவரை வண்டி நிறுத்த சொல்லி போயிட்டு வந்துரு. அப்படியே அடக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன்னா வயிறு தாண்ட வலிக்கும். நீ சொல்லுவியா இல்ல நான் சொல்லிட்டு போட்டுமா? எனக்கு வரும்போது நானே போய்க்கிறேன். நீங்க போக பாட்டி. மாமா, பிக்கப் பண்ண வர சொன்னல, மறந்துட்டீங்களா? இவ்வளவு தீ நானே தூக்கிட்டு வந்தேன். எல்லாம் எடுத்து உள்ள வைங்க. என்னமாமா, நல்ல தூக்கமா? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஏண்டா, நான் உனக்கு என்ன வேணும்? மாமா. மாமா சொல்றத மச்சான் கேட்கணுமா இல்ல மச்சான் சொல்றத மாமா கேட்கணுமா? அக்கா கொடுத்தா மட்டும் போதுமா? ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேல? சரி, சமைக்க தெரியுமா உனக்கு? அம்மா ஊர்காவும் பொடியும் கொடுத்து அனுப்பிட்டாங்க மாமா. நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா. எதுக்கு இவ்வளவு அவசரம் உனக்கு? பொறுமையா கவர்மெண்ட் ஜாபே ட்ரை பண்ணலாமே. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணும் மாமா, உங்களை மாதிரி. அம்மா. என்னடா வீட்டுக்கு போயிட்டியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். அவர்கிட்ட போன் கொடு. குடுக்குறேமா. மாமா, அம்மா.
அத்தை கிருஷ்ணா வந்துட்டான் அத்தை. நான் பாத்துக்கிறேன் அத்தை அவனை. ஓம் பொறுப்புலதான் அவனை விட்டு வைக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் அத்தை. ஓகே அத்தை, ஓகே அத்தை. அத்தை உங்க பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறேன் அத்தை. இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா சிக்னல் கிடைக்காது. இப்படி குனிஞ்சா கிடைக்குமா மாமா? மாமா KFCனா காரக்குடி புளிச்சக்கீரை சட்னி. எங்க ஆபீஸ் ஆண்ட ஒரு செட்டிநாடு பிராமின் ஹோட்டல் இருக்கு, அங்கதான் தினம் சாப்பிடுறது. பிராமின் ஹோட்டலா? மாமா காரக்குடி புளிச்சக்கீரை சட்னினா KPC தானே? இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு சீரியஸா பாக்குறீங்க? அந்த ஓனருக்கு பீனா ஆகாது, அதான் F வச்சுக்கிட்டாரு. KFC. ஆபீஸுக்கு டைம் ஆகல? உங்களுக்கா மாமா? ஓவரா பேசாதரா. ஓ எனக்கா? ஓகே. அழகான போலே பெண்கள் தான், இதயம் பேசும் வழியோ கண்கள் தான், பார்வையாலே கவிதை உண்டாகும், மௌனத்தாலே ஒரு பாஷை தினம் நெஞ்சில் துள்ளு, இளமை பாடும் பாடல் கேட்டேனே, இதமாய் நானும் சூடாய் ஆனேனே, மெல்ல மெல்ல மோகம் உண்டாகும், மின்னல் போலே புதுவேகம் தினம் நெஞ்சில் மோதி எங்கும் அலைப்பாடும், நெஞ்சில் இன்பம் மீறி பொங்காதா, ஆசை மோகம் தன்னை தாராதா. Sweetheart with a beautiful heart. I'm flat. அவ்வளவுதான், விழுந்துட்டேன். நீ என்னடா இங்க? மண்டே தானே உனக்கு ஜாயினிங்? இன்னைக்குதான் நல்ல நாளா அம்மா சொன்னாங்க. வேலை கொடுத்த கம்பெனியோட ஒப்பீனியனுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டீங்களா? அம்மாவுக்கும் பையனுக்கும் என்ன தோணுதோ அதான் செய்வீங்களா? என்னடா கல்யாணம் முடிவாயிடுச்சா? அப்பாயின்மெண்ட் லெட்டர்க்கா இது? இதுவும் அம்மா பண்ண வேலை தானா? இல்ல, பார்ட்டி ஐடியா. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அம்மா கிட்ட பேசுங்க. வேண்டாண்டாப்பா, நான் தான் ஒத்துக்கிட்டல, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். போலாம். ஓம் விநாயகரே போற்றி. இன்னைக்கு பொழுது நல்லா போகணும். போதும், திரும்புங்க. ஹாய் கைஸ். உங்களுக்கு டெக்னிக்கல் ட்ரைனிங் வேணும்னு சொன்னீங்கல்ல? எஸ். இதோ இவர்தான் கிருஷ்ணா. விளையாடிக்கோங்க. ஓ சாரி, யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ வில் டேக் a leave. ஏதோ தப்பா இருக்கு. முதல்ல அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும். நல்லா இருக்கா? சமத்தியா இருக்குண்ணா. எந்த ஊரு? கோபாவரம், வெஸ்ட் கோதாவரி. கிரி, சித்தூர். சேம் ஸ்டேட், 3 capitals. இங்க நம்ம ஆளுங்க எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? நீயும் நானும் தான். இந்த மூக்குல கை வச்சிருக்கானு அவன் இந்த ஊருக்காரன் தான். நமக்கு ஃப்ரெண்டு தான், ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஓ, இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் கொச்சு கொச்சு ஒத்தாய பேட்ச், ஹிந்திக்காரங்க. அதோ அங்க வளைஞ்சிட்டு இருக்காங்க பாரு. ஆமா, நம்ம ஆளுங்களை எத்தனை பேர் போடு? ఏం బ్రో వచ్చి పోర్లంటారు ఏం సంగతి భయ్యా అదేం లేదు భయ్యా నేనేదో క్యాజువల్ గా మనం కొలీగ్స్ కదని అడిగా ఎవరా కొలీగ్స్ సీనియర్ ప్రోగ్రామర్ ఇక్కడ ఇవాళ சீனியர் ரோகாமருங்க இன்னைக்கு ஜாயின் ஜூனியர் டேக்கல் ட்ரெயினி. அப்படின்னா அந்த பியூனுக்கும் செக்யூரிட்டிக்கும் அப்புறம் நீ பொண்ணுங்க விஷயத்துல காம்படிஷனுக்கு வராத. இங்க மேக்னஸ் கோல்டு படம் போயிட்டு இருக்கு. சும்மா இருக்கு ப்ரோ, எத்தனை பேர் இருக்காங்க? தம்பி நீ மேல் இல்லையா? போக்கஸ் எல்லாம் உனக்கு ஃபீல் மேலயே இருக்கு. கொஞ்சம் போக்கஸ் இந்த பக்கம் திருப்பி பாரு. இங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிட்டு இருக்கு. எல்லாரும் கச்சிஃபா போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தாடிய பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணுமே. ப்ரோ, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க ப்ரோ, இந்த பொண்ணு மட்டும் எனக்கு தான். ஹாய், how are you? எங்க 2 பேருக்குள்ள என்னமோ இருக்கு. நான் கர்ச்சி போட்டேன், என்னோடதுதான். உந்துதா? இது இல்ல, அந்த பொண்ணு என்னோடது. 2 வருஷமா கர்ச்சி போட்டு வெயிட் பண்றேன், துவைக்காம. சாரி ப்ரோ. ஊர்ல இருக்கிற வரைக்கும் தான் எல்லா பொண்ணுங்களும் அம்மாவுக்கு பயந்துகிட்டு தெரிச்சு ஓடிச்சுங்க. எங்கேயாவது ஏதாவது அமையுமோ அமையாதோ, ஏதாவது செட்டிங் ஆனா நல்லா இருக்கும். கிருஷ்ணா, ஹெல்ப் பண்ணுப்பா.
ப்ரோ டாய்லெட் போலாம் வா ப்ரோ. இங்க யாருக்கு வருதோ அவங்க தான் போகணும். ஆமா ஏதோ சினிமாக்கு போற மாதிரி கேஷுவலா கூப்பிடுற. சும்மா தான் வர சொன்னேன் ப்ரோ. நான் இங்க புதுசு இல்ல. புதுசா? இதுக்கு முன்னாடி போனதில்ல? ஆனா இங்க போறது ஃபர்ஸ்ட் இல்ல. ப்ரோ ப்ரோ வா ப்ரோ. அர்ஜென்ட்டா ப்ளீஸ் ப்ரோ வா ப்ரோ. போல இருக்கு வா போலாம். எனக்கும் வர மாதிரி இருக்கே. ப்ரோ டாய்லெட்டுக்கு போறோம். நீங்களும் வரீங்களா? எனக்கு வரும்போது நான் போய்க்கிறேன். முதல்ல நீங்க எடுத்து போ. நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க. இவங்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? சாரி ப்ரோ. தரலாம் பலபலன்னு இருக்கே ப்ரோ. நீட்னஸ்னா இதான் போல இருக்கு. நீங்க சூப்பருங்க. நாம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கோம் இல்ல? பார்த்த மாதிரி இருக்கு, அதான் கேக்குறேன். காலையிலே ப்ரப்போஸ் பண்ணி அதுக்குள்ள மறந்து போயிட்டீங்களா? நான் எப்ப ப்ரப்போஸ் பண்ணேன்? என்ன ப்ரோ இது? ஏன் ஆள்னு சொல்லியும் நீ ப்ரப்போஸ் பண்ணிருக்கல? நான் எப்பயா ப்ரப்போஸ் பண்ண? இல்லனா எவ பண்ணாலா? இங்க பாரு. ஞாபகம் வந்துச்சா? அப்படின்னா அது நீயா? அப்படின்னா பூ நீதான் கொடுத்தியா? இவ வெக்கத்தை பார்த்தா சாயந்தரமே கல்யாணம் பண்ணிப்ப போல இருக்கு. 2 வருஷமா கரிச்சி போய் வச்சு உன் பின்னாடியே சுத்துன. ஒரு பூ கொடுத்துட்டு விழுந்துட்ட. எனக்கு நீயும் வேண்டாம், உன் காதலும் வேண்டாம். உன்னை யாரு காதலிச்சது? எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு. ப்ரோ நான் சொல்றது கொஞ்சம் கேளு. 2 பேரும் மேட்சிங் ட்ரெஸ் போட்டு வந்தீங்களா? பாத்ரூம் போகும்போதெல்லாம் உன்னதான் நினைச்சிட்டு இருப்பேன். இப்ப அழுகையே வருது. நான் அங்க போய் அழுதுட்டு இருக்கேன். ப்ரோ ஜிப்போடு ப்ரோ. நீ பேசாத. ஜூனியர்னு உன் மேல கருணை கட்டின சீனியருக்கு ஆப்பு வச்சிட்டியாடா. ப்ரோ நான் சொல்றதை கேளு ப்ரோ. எங்களுக்கு நடுவுல எதுவும் இல்ல. சரி இனி அந்த பொண்ணை நீ பாக்காத. 2 வருஷமா அவதான் என் உலகம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவ ஒரு ஹவுஸ் கீப்பிங். காலையில சிவில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சோஷியல் சர்வீஸ் பண்ணும்போது இம்ப்ரெஸ் ஆகி என்னையா பண்ண? என்ன பண்ணு சொல்லு ப்ரோ. சக்கர மாதிரி கமலை போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு இப்படி போனாலா? சக்கரமா? నన్నే మోసం చేయించిందరా? సేమ్ స్టేట్ అన్న సెంటిమెంట్ కూడా లేదరా? చెప్పరా? ఎక్స్క్యూజ్ మీ. చెవులకు చక్రాల లాంటి రింగులు, ఆ నల్లని జుట్టు, మధ్య మధ్యలో గోధుమ పాయలు, అలాంటి ఇటువైపు ఏమన్నా వచ్చిందా? గోధుమ పాయలా? టాయిలెట్ కూడా తోడొచ్చారు కదరా. గోకడానికి నా ఫిగర్ దొరికిందా? వెళ్ళిపోతుంది భయ్యా. నుంచి పట్టుకుని తిరుగుతున్నాను రా. 2 నిమిషాల్లో చింపేస్తావు కదరా. సీతకొక చిలుకలు నెయిల్స్ పైన ఆ మీట్ వైపు ఏమైనా వచ్చిందా? చిలుకల్? క్యా చిలుకల్? క్యా బాత్ కర్ రహే హో? క్యా चाहिए तुम्हें? कौन है यार? కాకా అని కాకిలారుస్తారేంటారు మీరు? కనిపించి వినిపించకుండా, వినిపించి కనిపించకుండా దగ్గరలో గుడి కూడా లేదు, చూడలేదు. గంట ఎక్కడి నుంచి వస్తుంది? మీకు వినిపిస్తుందా? ఏమీ లేదంటావు, మళ్ళీ గంట అంటావు. ఆ పిల్లకి గంటకి ఏం సంబంధం లేదు భయ్యా. మన ఎందుకు కొట్టుకో?
ఏముందిరా ఈ అద్భుతాన్ని చూడు మారిందిరా అందం చరిత్ర నేడు అమ్మాయిలా అమ్మో ఇంత గొప్ప మాయలా ఏముందిరా పూవల్లె తార చేత చిక్కిందిరా కళ్ళార చూసుకున్న ధన్యోస్మిరా తనందాన్ని కళ్ళ కద్దరా చెదురుగా ఉన్న నా చేతి రేఖలే కలిపితే ఆమె రూపురేఖలా గురులలో చిక్కుకున్నాయి చూపులే బయటడే దారి చెప్పవేహలా ఏముందిరా ఈ అద్భుతాన్ని చూడు మారిందిరా అందం చరిత్ర నేడు అమ్మాయిలా అమ్మో ఇంత గొప్ప మాయలా ఏముందిరా పూవల్లె తార చేత చిక్కిందిరా కళ్ళార చూసుకున్న ధన్యోస్మిరా ఆనందాన్ని కళ్ళ కద్దరా అతిలోకానే వదిలేసిన దేవతవి నువ్వేమో అనుకున్నా నిన్ను పూజించి పిలిచారంటే యుద్ధమైన ప్రకటించైనా ఏ కబులు పాడని ఏ కథలు రాయని అందాన్నే చూస్తున్నా ఈ భూమికి చందని ఓ మెరుపు నువ్వని ఆరాధిస్తున్నా జిలుగులే చల్లే ఆ పాల కుంతని పెదవిపై పూసి నవ్వకేలా కలలలో మోయలేనంత హాయినే కనులలో దాచి వెళ్ళకేలా She's in love with me. டேய் பைத்தியமாடா உனக்கு ஆமா ஊர்ல இருந்து வந்தான்ல லாங்குவேஜ் ப்ராப்ளம் நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத ஓகே இது வரைக்கும் நான் எந்த பொண்ணை பார்த்தாலும் இங்க ஏதோ ஒரு ஃபீலிங் வரும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு எந்த ஃபீலிங்கும் வரல. நம்ம பொண்டாட்டியை பார்க்கும்போது எந்த ஃபீலிங் வராதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல. அந்த பொண்ணு நம்ம டீம் லீடர் கிட்டத்தட்ட பாஸ் மாதிரி. பை த வே அவ வந்து உன்கிட்ட பேசிட்டு போகல, இங்கிலீஷ்ல உன்னை கழுவி ஊத்துனா. So you know which projects we are working on? So you know nothing about this. ஆனா வந்த உடனே பொண்ணுங்களுக்கு எல்லாம் ப்ரொபோஸ் பண்ண மட்டும் தெரியும். ஓ ஹலோ நீங்க எப்படியும் வேலை செய்ய போறது இல்ல, அட்லீஸ்ட் வந்தவங்களுக்கு அது என்ன ஒர்க்னு சொல்லி கொடுங்கப்பா. பொண்ணுங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணது போதும், மூடிக்கிட்டு வேலையை பார்க்க சொன்னான். బ్రో ఇద పొసెసివ్నెస్ ని சொல்லுவாங்க. చెప్తే అర్థం కాదు. యోగా సెంటర్ తీసుకుపోవాల్సి. భయ్యా యోగా సెంటర్ అన్నారు. ఇప్పుడు యోగా చేస్తే ఏమైతుంది, మైండ్ ఫ్రీ అవుతుంది, మనసు తేలికైతుంది, చేసే పని మీద ఫుల్ ఫోకస్ ఉంటది. ఈడ కూడా అంతే. మనలాంటి వాళ్ళం పొద్దున్న లేసి ఆ ముక్కు మూసుకుని కాళ్ళు ఎత్తి ఇవన్నీ చేయలేం కదా. అందుకే ఈవినింగ్ ఇక్కడికి వచ్చి గ్లాసులు లేపితే హ్యాపీగా ఉంటది. ప్రొసెసర్ ఏదైనా సరే రిజల్ట్ ఒకటే. గ్లాస్ తీసుకురా. వద్దు భయ్యా, నాకు అలవాట్లేదు. అరే ఈ యోగా కూడా చేయమైందే, నాకు అర్థం కాదు. ఇప్పుడు చెప్పు బేటా, ఏంది నీ లొల్లేంది? ఆ పిల్ల పేరేంటిదో తెలుసా?
నేను చెప్తా వృంద్రా మిశ్రా కాదు వృంద్రా మిశ్రా చిచి నోరు కూడా తిరిగితే చూసా ఢిల్లీ పిల్ల నాన్న ఆర్పి అమ్మ లాయర్. మరి నువ్వెంటి పోయి ఎలా ఉన్నావు? నేను చెప్పేది నా గురించి కాదు మన కొరందా గురించి. ఓ వృందా ఓకే. కర్తే కూతురు బొచ్చడంత పైసలు. ఇదిగో మాకంటే తర్వాత వచ్చింది కానీ ఇప్పుడు మా టీం ని లీడ్ చేస్తుంది. అంటే చదువులో తన ఎంత టాప్ నువ్వే ఆలోచించు. తమ్ముడు నువ్వు ఎప్పుడైనా తిరుపతి వచ్చావా? L1 కోటలో దర్శనం చేసుకునే క్యాండిడేట్ తను. 300 టికెట్ల కాలం మాకెవరు కూడదు. ఫ్రీ దర్శనం కాడికి నీకు అవసరమా బ్రో? ఏ కోటర్లో దర్శనం చేసుకుంటే ఏంటి భయ్యా, బయటకు వచ్చేదారు ఒకటే కదా, అది చాలు సెట్ చేసేసుకుంటా. బాబు నువ్వు ఆ నార్త్ ఇండియన్స్ తో పెట్టుకోలేవే, నువ్వు వాళ్ళ స్పీడ్ తట్టుకోలేవు. ఒక్కొక్కరు సల్మాన్ ఖాన్ అంతా గింత ప్యాకులు వేసుకొని తిరుగుతున్నారు. ఆ పిల్లని ట్రై చేసుకుంటా, నీకు అర్థమవుతుందా? భయ్యా మీరేమని అనుకోండి, ఇక్కడ అనేసుకున్నాను, ఇంకా ఆపుకోవడం కష్టం. మా ప్రాజెక్ట్ మేనేజర్ కూడా అక్కడ ఇక్కడ అన్ని చోట్ల అనేస్తున్నాడు. ఆర్కే వాడు కూడా అవ్వలేదు. పెద్ద వచ్చాడండి 100 డాగ్ అనేస్తున్నాడంట. నువ్వేమని అనుకో భయ్యా, అండర్ డాగ్స్ కే వండర్స్ చేసే ఛాన్స్ ఉంటది. ఇది అని చెప్పి నెల లేటరా కింద దిగిపోతుంది. మనం చెప్పేది ఆడికి ఎక్కట్లేదు కదా. చేర్ చెప్పి రేపు పొద్దున్న ఆఫీస్ ఉంది. చేర్. అనాథలకు అన్నం పెట్టలా, గుడ్డి వాళ్ళను రోడ్డు దాటించలా, అలా రొటీన్ గా హీరోయిన్ చేసినట్టు ఏది చేయలా. అయినా మనసు మీద స్ట్రాంగ్ గా స్టాంప్ వేసింది. ఐ థింక్ షీస్ మైండ్. నేను ఏది అంత ఈజీగా అనుకోను. అనుకుంటే మాత్రం ఓ పట్టాను వదిలిపెట్టను. కృష్ణ ఆస్వాదించు. புரிந்தா மேடம்? எங்க மேடம் இருக்கீங்க? என்ன எல்லாரும் ஒரே மாதிரி வீடு கட்டிருக்கானுங்க? Vrinda, come on. Pick up the call. Vrinda, please give me a chance to explain. I'm waiting for you outside. I beg you, Vrinda, please try to understand. அந்த மேனேஜர் தானா? வீட்டு வரைக்கும் வந்துட்டானா? தலைவலியா இருக்காண்டி இவன். ரெஸ்ட்லெஸ் பீப்பிள். Hey, क्या रे? देखते नहीं क्या? கார் வச்சிருந்தீங்கன்னா நீங்க எங்க வேணா விட்டுருவீங்களா? இது என்ன உங்க அப்பா வெட்டி இடம் நினைச்சியா? मेरे गाड़ी को डैश करके मेरे को बोलती हो? कौन है तू? कहो ना प्यारे, कुछ होता है. रिसेंटली वार. Recently war? அட்ரஸ் கடையில நானே கான்ல. What are you talking? டிக்கி தானே திறந்திருக்க, நீ மூடு. தல்ரா மேம். புரிந்தா மேம்? குட் மார்னிங் மேம். ஹவ் ஆர் யூ? Who are you? என்ன ஞாபகம் இல்லையா? நம்ம ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ண டெக்னிக்கல் ட்ரெயினி மேம். 110move.zip. ஞாபகம் வந்துருச்சா? நேத்து கூட பார்த்தோமே. ப்ராஜெக்ட் மேனேஜர் நந்தன். நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜரா? ஹாய் சார். குட் மார்னிங் சார். ஹவ் யூ சார்? டிக்கியா சார்? நானே மூடுறேன் சார். நீங்க என்ன பண்ற? நான் தான் வர சொல்லியிருந்தேன். நம்ம போலாம். வர சார். இந்த மொமெண்ட்டுக்காக ரொம்ப கஷ்டப்படணும்னு நினைச்சேன். தேங்க்யூ கிருஷ்ணா. இது நிஜமா இல்ல கனவா? இல்ல தெரிஞ்சிடும்ல. கிருஷ்ணா இது நிஜம்தான். போலாமா? அதோ அந்த பக்கம் சூப்பர் மார்க்கெட். கியரை மாத்துறதுக்குள்ள கீழே இறக்கிட்டியே. என்ன கிருஷ்ணா இது? மேம் இன்னைக்கு ஃபுல்லா நான் ஃப்ரீ தான். எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன். இதோ வரேன். మీరు మ్యాగీనా? నేను మ్యాగీనే. సేమ్ పించ్. నిజం మ్యామ్, అలా కొన్ని కలుస్తాయి. క్లోజ్ అప్, సేమ్ పించ్. బృందా మ్యామ్, మన టేస్ట్ పేస్ట్ భలే మ్యాచ్ అవుతున్నాయి కదా. హోంవర్క్ చేసావా? నేనేమన్నా టీచర్ నా? కాల్ మీ వృందా. కృష్ణ సొంత పిల్లని పిలిచినట్టు పిలవమంటుందేంటి? థ్యాంక్స్ కృష్ణ. హే మీరు స్టే ఫ్రీనా? నేను సేమ్ పంచా?
అవును, మన ప్రాజెక్ట్ మేనేజర్ ఎందుకు వచ్చారు? ఏ అబ్బాయినా అమ్మాయి కోసం దేనికి వస్తాడు? దేనికోసం వస్తారు? అవును, నువ్వు దేనికి వచ్చావు? చిచి, నేను దానికైతే రాలేదు. దేనికి వచ్చావు చెప్పు. నువ్వు దేనికి వచ్చావు చెప్పు. ఏం చేస్తున్నావు చెప్పు. హలో. కాఫీ కోసం వచ్చాను. పొద్దున్న కాఫీ కాకపోతే నాకు డే స్టార్ట్ అవుతుంది. మంచి కాఫీ కావాలని గూగుల్లో సెర్చ్ చేస్తే అది మీ ఏరియాకి తీసుకొచ్చింది. కాఫీ? ప్రామిస్ మ్యామ్, నిజం. బృంద రాలేదా? పెళ్ళాన్ని పిలిచినట్టే పిలుస్తున్నావు. సొంత వాళ్ళని అలాగే పిలుస్తాం కదా బ్రో. వాళ్ళు అనుకోవాలి కదా. అనుకుంటారు. ఏంటి మన వాళ్ళందరూ అక్కడ బాగా చిల్ అవుతున్నట్టున్నారు. పదా అక్కడికి వెళ్ళి మనం కూడా కంపెనీ ఇద్దాం. పదా. Hey Krishna, hi. Come. You guys know him, right? He's the new joining our team. Is it? वैसे कमाल का आदमी है ये भी. पता है कल क्या हुआ? నువ్వెక్కడ కుక్కట్పల్లి కదా? అవును. इन्होंने अच्छे कॉफी शॉप का सर्च किया गूगल में एंड सीधा कोंडापुरी आ गए मेरे घर. डर के सेल के. Glad to meet you. ఒక మగాడివై ఉండి ఇంకో మగాడి చేపిస్తున్నావంటే నాకు తెలిసి నువ్వు హోమో అయినా ఉండాలి, లేకపోతే మంచి మసాజర్ అయినా ఉండాలి. What's happening? కథ మంచి స్పీడ్ గా ఉంది. He proposed to Bhanu. Love at first sight. Congratulations. Perfect match, bro. Congrats. క్లాస్ స్టేటస్ ఏమీ చూడకుండా ప్రపోజ్డ్. వెరీ ప్రౌడ్ ఆఫ్ యూ. రియల్లీ గ్రేట్. కంగ్రాట్స్. మీ లవ్ స్టోరీకి ఏమైనా హెల్ప్ కావాలనుకుంటే చెప్పండి. వీఆర్ రెడీ ఎనీ టైం. ఆల్వేస్. 100%. ఆల్వేస్. థ్యాంక్స్ అండి. నేను ఒకరిని ప్రేమించాలంటే వాళ్ళ ఆస్తులు బయటెట్టాలి నాకు అక్కర్లేదు. ఇక్కడ అనిపిస్తే చాలు. బాయ్. ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலி மூட்ல இருக்காங்க. என்ன பத்தின ஏதாவது டாபிக் போயிட்டு இருக்கா என்ன? அது ஒண்ணும் இல்ல பாஸ், அந்த புது ட்ரைனர் மேக்கிங் ஃபன். How can you do like this? அவ என்ன பத்தி ஏதாவது கேட்டாளா? அதெல்லாம் இல்ல பாஸ். ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருந்தீங்க. இப்போ என்னாச்சு பாஸ்? அது எல்லாமே மெச்சூர்டு கான்டென்ட். உங்களுக்கு சொன்னாலும் அது புரியாது. किधर जा रहे हैं? मैम पाक है कहाँ जा रहे हैं? एक डाउट है, अर्जेंट प्रॉब्लम है. मैडम को बोलो पॉइंट अंदर इधर बैठो, हम क्लियर करेंगे. हो गया डाउट क्लियर? हो गया. मैडम அப்போ தேவையில்லை. नहीं, तुम जाओ. இது வேலைக்காகாது. ஒரு மோசமான டவுட் கேட்கணும். அப்பதான் மைண்ட் பிளாக் ஆகி அவனுங்களே அனுப்புவானுங்க. So you guys don't know. நானே போய் பாஸ் கிட்ட இதை கேட்டுக்கிறேன். ஓகே? तू बैठ, हम करके आते हैं. என்ன பண்றானுங்க இவனுங்க? இன்னைக்கு என்ன வந்தாலும் சரி விருந்தாவை சந்திச்சே ஆகணும். அதுக்கு குறுக்கு எவன் வந்தாலும் சரி தொலைச்சிடுறேன். இது இங்க இருக்கு. Follow me guys. என்னடா இங்க பாத்ரூம் கட்டி வச்சிருக்கீங்க? இது என்ன இல்லடா, நெருப்பானிக்கிறதுக்கு. இந்த இதை எடுத்துட்டு போ சீக்கிரம். வா. கிருஷ்ணா ப்ளீஸ் ஹெல்ப். உள்ள வந்துரு. இங்க யாரும் இல்ல. பயங்கரமா அடிச்சிட்டா. எல்லாரும் ஓடுங்க. ஆபீஸே எரிஞ்சிட்டு இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா. ஏய் கைய விடு. மூச்சு விட முடியலையா? ஊத்துட்டுமா? உன்னை தூக்கிட்டு போடுமா? வேற என்ன பண்ணணும்? நீ எதுவும் பண்ண வேண்டாம். கிருஷ்ணா எங்க? இவ்வளவு ரணகலத்திலயும் உனக்கு குதூகலம் கேக்குதா? அதோ வர பாரு உன் கிருஷ்ணா. கிருஷ்ண வேணுமா? இங்கே கிடந்து சாவு. எங்க இருக்க?
பிருந்தா 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 பிருந்தாக்கு என்னாச்சு? உங்களை தானே கேட்கிற, சொல்லுங்க. இருக்காங்க, நீ அமைதியா இரு. எங்க இருக்கா பிருந்தா? பிருந்தா கொண்டு ஆகல. மாக் ட்ரில்ல ஃபாலோ பண்றதை விட்டுட்டு எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? எங்களை மாதிரி மாக் ட்ரில்ல ஃபாலோ பண்ணாம ஏன்டா அங்க போன? ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி உள்ள போயிட்டு 4 கிளாஸ் கண்ணாடியும் ஒரு கம்ப்யூட்டரையும் உடைச்சிட்டு வந்திருக்க. மாக் ட்ரில்லா? மாக் ட்ரில் தான். அப்படின்னா யாருக்கு தெரியும்? மாக் ட்ரில்ன்றது ஆபீஸ்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது உன்ன மாதிரி வைல்டா பேனிக் ஆகி ஆபீஸ் போர்ல நாசம் பண்ணாம நார்மலா நடந்து போய் தப்பிக்கலாங்கிறது தான் மாக் ட்ரில்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். பிருந்தா சேஃப் தான்? சேஃப் தான். அப்பா, நீ என்னடா பண்றீங்க? இங்க ஒரு கிளினிக் வச்சிருக்கேன். உங்க ஆபீஸ்ல ஃபயர் எக்யூப்மெண்ட் பண்றவங்களோட ஒரு சின்ன டைப் அதெல்லாம் இருக்கட்டும்டா. உன் அக்கா எப்பரா இருக்கா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கேட்க வெக்கமா இல்ல? மாப்பிள்ளைக்கே தெரியற மாதிரி லவ் லெட்டர் அனுப்புன. கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் ஒரு முறையாவது அக்கா முன்னாடி வந்தியாடா? வரணும் தான்டா பார்த்தேன். உங்க அக்கா மேல இருந்த உண்மையான காதல் உங்க அம்மா மேல இருந்த பயத்தினால டாமினேட் ஆயிடுச்சுடா. பாவண்டா எங்க அக்கா. இப்ப எங்க மாமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடிக்கடி திட்டிக்கிட்டே இருக்காடா. உங்க மாமாவையா? அவனுக்கு இதெல்லாம் வேணும். அவர் இல்ல உன்ன. அப்ப இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சா? இந்த விஷயம் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னலடா. என் அக்காவுக்கு தெரிஞ்சிருந்தா ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல டாக்டரா இருக்க மாட்டேன். ஃபயர்ல எரிஞ்சு டாக்டர் கிட்ட போயிருப்பேன். Thank God. Okay, anyways, உனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் என்கிட்ட வாடா. ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்புறம் இந்த ட்ரிங்க். అప్పుడే ఆఫీస్కి వచ్చేసావా? ఎందుకు ఏడుస్తున్నావు? అరే ఇప్పుడే కదా తాగావు, మళ్ళీ ఆకలా? తాగు. వద్దా? ఏమైంది? తాగు నాన్న. మై డియర్ మోడర్న్ మమ్మీ, పాప ఏడుస్తుంది ఆకలేసి కాదు, అన్ఈజీనెస్. పాలు తాగిన తర్వాత 2 నిమిషాలు ఇలా వేసుకుంటే సెట్ అయిపోతుంది. बोला था ना, समझ में नहीं आ रहा तेरे को? ఏంట్రా మజాక్గా ఉందా నీకు? ఆ పిల్లని మన ప్రాజెక్ట్ మేనేజర్ రిజర్వ్ చేసుకున్నాడు. సో వీఆర్ రెస్పెక్టింగ్ అవర్ హిరాకి. दोबारा अगर मिलने की कोशिश करोगे ना, तुम्हारा जीना हराम कर देंगे. చలో సీ యు. బాయ్ బాయ్. భయ్యా మీరేదో క్యాజువల్ గా అన్నారని చెప్పి నేను చాలా క్యాజువల్ గా తీసుకున్నాను. బ్యాక్గ్రౌండ్ స్టోరీ ఇంత సీరియస్ గా ఉంటుందని అసలు తెలియదు భయ్యా. సారీ, ఇంకెప్పుడు అమ్మాయి జోడికి వెళ్ళను. మీ అందరి మీద ప్రామిస్ 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 ఓకేనా? కాంప్రమైజ్. ఇంకోసారి అమ్మాయి మొహం చూడండి భయ్యా. உலகத்தில் நடக்கிற எல்லா யுத்தமும் பொண்ணுங்களுக்காகன்னுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அத லைவ்ல பாக்குறேன். யுத்தத்துக்கு இங்க வேலையே கிடையாது. நான் தான் எப்பவும் ஓகே சொல்லிட்டேன்ல. நீ என்ன இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்களா? நான் வேணா அப்புறமா வரட்டுமா? பரவாயில்ல மேடம். நான் அப்புறமா சோ என்ன நடக்குதுங்க? வாட்ஸ்அப்? சிச்சி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மேடம். நான் உங்களுக்காக தான் வந்தேன். எதுக்கு? காஃபிக்காக. காஃபி சாப்பிடவா இல்ல என்ன பார்க்கவா? உங்க கூட காஃபி சாப்பிட. சாரி, இப்ப எனக்கு காஃபி குடிக்கிற மூட் இல்ல. ஈவினிங் பார்ட்டிக்கு என் கூட வரியா? கிருஷ்ணா, பார்ட்டியாண்டா? என்னடா ஆபீஸ்க்கு லீவே போடுறதில்ல? நாங்க அங்க பொண்ணுங்கெல்லாம் அவ்வளோ அழகா? உனக்கு எப்பவும் இதேதான் தோணுமா? வேற எதுவும் தோணாதா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா? அதெல்லாம் இருக்கட்டும். எப்படி போகுது? எல்லாம் ஹாப்பியா? அத மட்டும் என்கிட்ட கேட்காதடா. மோசமான நிலைமை கூட இந்த அளவுக்கு இருக்காது. அதை விட இது மோசமா இருக்கு. அமிர்தா, உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியலடி. நேத்தி கூட பார்த்தேன்னா நான் யமராஜனோட சண்டை போட்டேன்டி. நான் ரைட் லெஃப்ட் விட்டதுனால யமராஜன் பயந்து போய் என்ன அமுச்சு வச்சிருன்னு சொல்லிட்டான்டி. அம்மா, இதுக்கப்புறம் என் நிலைமை எப்படி இருக்கும்? என் ரூம்ல இருக்கிற பேபி போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு பாட்டி போட்டோ தான் வச்சிருக்காங்க.
அதோட மட்டும் விடலடா, பாட்டிக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சு வேண்டானாலும் கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிறாங்கடா. நல்லா இருக்குமா? உனக்கு பிடிச்சத நான் சமைக்கல, நீ எதுவும் சாப்பிடல. சரி அதெல்லாம் விடுங்கம்மா, இந்த போட்டோ மட்டும் எடுத்துருங்கம்மா ப்ளீஸ்மா. என்னதான் பாட்டியா இருந்தாலும் தினமும் இந்த கிழவி போட்டோ பாக்கும்போது எனக்கு வயசான பாட்டி பிறக்கும்போது பயமா இருக்கு. போதண்டி, வாய மூடு. டே கிருஷ்ணா, உனக்கும் பாட்டி கனவுல வந்தாங்களாடா? வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்களா? வந்தாங்கம்மா. ஆனா அவங்க வர விஷயத்தை பத்தி சொல்லல. இன்னொரு பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க எப்ப மேல வராங்கன்னு கேட்டாங்க. ராத்திரி வந்தா அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். உன் பையனுக்கு நான் அப்படி என்ன பண்ணிட்ட? டே கண்ணா, ராத்திரி நேரத்துல வெளியில எங்கேயும் போயிடாதடா. என்ன பேசுறீங்கம்மா? அமிர்தவள்ளியோட பையனா? கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், கவலையே படாதீங்க. சரி வைக்கட்டுமா? டேகுங்க சூப்பரா ரெடியா இருக்கேன்னு நினைச்சேன். இவனுங்கள மாதிரியா இருக்கானே, ஃபர்ஸ்ட் டைம்னு தெரிஞ்சிட கூடாது. இருங்க டேக் எதுக்கு? அது ஆபீஸ்க்கு தானே. சாரி சார். உள்ள பார்ட்டி இருக்கு, என்ன கூப்பிட்டுருக்காங்க. Sure. Yeah. மேம் ஆர்டர். Yeah, vodka with oranges. சார் உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் வித் வோட்கா சார். வித் ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ். ஓகே சார். Seriously? எனக்கு பழக்கம் இல்ல. So you flexing, that's a big lie. சூப்பர் சாங் இல்ல? I love it. I fall apart பாட்டு கேட்டியா? அது too good ல? சாரி, அத நான் கேட்கல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த சாங்கும் தெரியாது, சும்மா பில்டப்காக சொன்னேன். You know what? You are unbelievable. Hi Vrinda. கிருஷ்ணா ரைட்? எஸ் சார். என்ன ஆரஞ்சு ஜூஸ், பழ ரசம் மட்டும் தான் சாப்பிடுவியா? நைஸ் மியூசிக். வாவ், திஸ் இஸ் ஆசம். Vrinda, try no? I'll try it. Try. I'll try it. It's yummy. Try it. வேண்டாம். இல்லனா ஃபிஷ் ட்ரை பண்ணு. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். பருப்பு சாம்பாரா? அப்பனா நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது. கட்டு, நடை கட்டு. ஓ. Hey, no need. Stay. Vrinda, music is very good. Shall we go for dance? Yeah, sure. Let's go and ask the DJ to play the music. Cheers. அடங்கொய்யால. Come on. Wow. Come on, let's dance. எனக்கு வராதுங்க. Vrinda. Vrinda. Ignore and dance. பார்த்து ஜாக்கிரதை. Vrinda, come, I'll drop you. You're drunk. Not fit for dropping. Not fit for driving. What? Okay? Krishna, என்ன பார்த்துட்டு இருக்க? Get a bike, man. Vrinda, come, I'll drop you. Listen to me. Hello. எங்க போற? பாஸ் பைக் கொண்டு சொன்னாங்கல்ல. கொண்டு வந்துறியா? Let's play a small game. இது 5 minutesல கம்ப்ளீட் ஆயிடும். இது கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள பைக்கை கொண்டு வந்துறேன். She's yours. Otherwise she will come with me. அவ்வளவு இருக்கு. பைக் பக்கத்துல தான் இருக்கு. 2 minutesல வந்துருவேன். 10 minutes. ஓகே. போ.
ப்ரோ இன்னைக்கு ராத்திரி இந்த கேஸையும் இந்த பைக்கையும் மறந்துரு, இல்லனா நாளை காலைல ஆபீஸ்ல இருக்க மாட்டோம், ஹாஸ்பிட்டல்ல இருப்ப. क्या देख रहे रे मारो साले ஒரு தடவை சொன்னா புரியாதா? எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு தான் புரிய வைக்கணும். ये वेजिटेरियन बॉय थोड़ा स्लो है रे. பெயின் கில்லர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கியா? என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அவன் அடிங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஆள் மேலே கை வச்சிருப்ப? சட்டம் ரொம்ப பழசோ? பாடி செல்ஃப் கான்பிடன்ஸ்க்காக தான், இப்படி துணியை கிழிச்சுக்கிறதுக்காக இல்ல. என்ன விருந்தா நீ இந்த லக்ஸரி காரை வேறான்னு சொல்லிட்டு ஒரு ஓட்ட வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? வேர் இஸ் யுவர் ஹீரோ? Hey, she's my girl. Vrinda is nobody's girl. She is free and independent. Okay? வேண்டாண்ணா, விட்டுடணும் பாஸ். I feel safe with Krishna. Krishna, go. Flying in the sky, kotta kottaga. Sailing in the sea, matu matuga. Oh, walking on the moon, meta metaga. Oh la la, nee wala. Chuttu pakkala inni rangula. Chudaleduga ninna modila. Intaro pala inni vimpala. Oh la la, nee wala. Otara natara tantara natanu anta takadintara.
dream girl, you're my sunshine, baby. Dance with me, girl, dance, dance with me, baby. Honey, 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 you keep driving me crazy. సరిగమలే తెలియని నీ పలికేయదే తీయని మెలడీ షేక్స్పియరే శివరయ్యే కవితలో రాసినది ఊహలకే ఇన్ఫినిటీ తలపులనే తెరిచెను శహరి ఒంటరి నా మనసయ్యే ఇక బృంద విహారీ తారా అంతారా నతారా కంతారా నతను అంతా తక్క తింటారా లాలా ఉల్లాలా గుండెల్లో 1000 మాల పేల్చావే పిల్ల You're my dream girl, you're my sunshine, baby. Dance with me, girl, dance, dance with me, baby. Honey, 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 you keep driving me crazy. How do I tell you that you're my world, baby? இன்னைக்கு நீ எனக்கு ஒரு புது உலகத்தை காட்டியிருக்க பிருந்தா. திஸ் இஸ் so ஸ்பெஷல் ஃபார் மீ. இந்த நாள், இந்த மெமரிஸ், இது என் வாழ்க்கையில எப்பவும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ so மச். இட்ஸ் ஓகே. பட் நீயும் எல்லார் மாதிரி என்ன விருந்தான்னு கூப்பிடாத ப்ளீஸ். எனக்கு பிடிச்சவங்க என்ன பிடிச்சவங்க என்ன விதுன்னு தான் கூப்பிடுவாங்க. கால் மீ விதுயா. உன்ன மாதிரி ஆளுங்க ரொம்ப ரேர் தெரியுமா? இதுவே வேற யாரா இருந்தாங்கன்னா சான்ஸ் கிடைச்சா போதும் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அதுவே உன் கூட இருந்தா ஐ ஃபீல் சோ செக்யூர்ட். உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ ரொம்ப லக்கி. ஆமா பானு தானே? இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு. விது ப்ளீஸ். அவளுக்கும் எனக்கும் எதுவும் இல்ல. உனக்கும் எனக்கும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நீ ஒண்ணு முட்டாளும் இல்ல. விது, I love you. நான் குடிச்சிட்டு சொல்லல, நீ குடிச்சதுனாலையும் சொல்லல, என் மனசுல தோணுச்சு சொல்லிட்டேன். I love you too. ஆனா யார்கிட்ட சொல்லிடாத. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒருத்தர்கிட்ட சொல்லுவேன். அது நான் தான். டோன்ட் வரி. நானும் நம்ப மாட்டேன். So sweet. சரி வீட்டுக்கு போலாமா? என்ன இப்படி சொல்லிட்ட? ஒருவேளை போதை எனக்கே ஏறிடுச்சா? அவ எப்படி ரியாக்ட் பண்ண போறாளோ? எந்திரிச்சாலோ இல்லையோ மெசேஜ் பண்ணுவோம். ப்ரப்போஸ் பண்ணிட்டான். உனக்கு தான் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லல்ல? ஆனா இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா நோ சொல்ல தோணல. டின்னருக்கு வரலன்னதும் டின்னருக்கு தான் வரமாட்டியோன்னு நினைச்சேன். ஆனா ராத்திரி முழுக்க வரலையே. டேய், உன் அம்மா என் மேல நம்பிக்கை வச்சு இங்க அனுப்பி வச்சிருக்கா. நீ நேரத்துக்கு வராம நேரத்துக்கு சாப்பிடாம நேரங்கட்ட நேரத்துக்கு வந்து உன் நேரத்தை கெடுத்துக்கிறதோட என் நேரத்தையும் கெடுத்துட்டு இருக்க. பேசிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. நீங்க தானே மாமா நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க நாராயணா லஞ்சுக்கு வரியா இல்லையா? வரல. நோ ரெஸ்பெக்ட். சோ இது அபிஷியலா ஃபர்ஸ்ட் டேட்டிங் நினைச்சுக்கலாமா? This is quite yummy. You want to try it? You are vegetarian, right? ஆமா. கட்டுப்பாடோட உன்னை வளர்த்திருக்காங்க, பார்த்தாலும் தெரியுது.
சரி சொல்லு, எந்த மாதிரி பொண்ணு வேணும் உனக்கு? நீ அடக்க ஒடுக்கமா வளர்ந்ததால உனக்கு அப்படிப்பட்ட பொண்ணு தான் வேணும். நீ சரக்கு அடிக்க மாட்ட, சோ சரக்கு அடிக்காத பொண்ணு. சிகரெட் அடிக்க மாட்ட, சோ சிகரெட் அடிக்காத பொண்ணு. ஆமா, நீ வர்ஜினா? சொல்ல வேணாம், உன்னை பார்த்தாலே கன்ஃபார்மா தெரியுது. பாரு, ஒன்னாவது மேட்ச் ஆகுதா? ப்ரோ, நம்ம யூஸ் பண்ற சோப்பு பேஸ்ட் எல்லாம் இல்ல, மேட்ச் ஆக வேண்டியது டேஸ்ட். அந்த விஷயத்துல டெசிஷன் எடுக்காத, உடம்புக்கு நல்லது இல்ல. ஓகே, see you later bro. లైక్ పోల్స్ రిపెల్ ఈచ్ అదర్, ఆపోజిట్ పోల్స్ అట్రాక్ట్ ఈచ్ అదర్. నాలో లేని నీలో ఉన్నాయి. ఏమున్నాయి? అంటే అది ఫ్రాంక్నెస్, జెన్యూనిటీ, మోర్ ఎవర్ నీకు ఎలా కావాలంటే అలా ఉంటావు. నువ్వు ఏం చేయాలంటే చేస్తావు. నేను అలా కాదు. ఇవన్నీ కలగపడం వల్లే మనిద్దరం కలిసాం. దిస్ ఇస్ కాల్ సైన్స్ విందు. అచ్చా, ఓకే, వెరీ గుడ్ అనాలిసిస్. వెరీ గుడ్ ఏంటి, ఒప్పుకుందా లేదా? బిందు బిందు, మాటలతో కాదు, నా లవ్ నేను సైన్స్ తో ప్రూవ్ చేశా. సైన్స్ కాదు, సోషల్ తో ప్రూవ్ చేయి, ఒప్పుకుంటా. సోషలా? నేను ఎంపీసీ. దెన్ ట్రై మ్యాథ్స్. మ్యాథ్సా? చెప్తా. హలో, ఇక్కడేంటి? మ్యాథ్స్ అన్నావు? ఒక్క నిమిషం. మ్యాటర్ ఏంటంటే ఏ ప్లస్ బి హోల్ స్క్వేర్ ఈజ్ ఈక్వల్ టు ఏ స్క్వేర్ ప్లస్ బి స్క్వేర్ ప్లస్ 2ab. I don't understand. I'm not MPC. రీజన్ చెప్పొచ్చు కదా. కృష్ణ, ప్లీజ్ ట్రై టు అండర్స్టాండ్. యూర్ రన్నింగ్ బిహైండ్ ద రాంగ్ గర్ల్. నువ్వు నాకు ఎంత దూరంగా ఉంటే అంత హ్యాపీగా ఉంటావు. ఓ, జనరల్ గా చెప్తున్నావు కదా. తెలుసు, గర్ల్స్ కి ఎంత దూరంగా ఉంటే బాయ్స్ అంత హ్యాపీగా ఉంటాం. కానీ ఏం చేస్తాం, ఉండలేం. నీకే ఇదిగో, ఇది కూడా నీకే. అంతలా ఇష్టపడుతున్నాడు, ఒప్పుకోవచ్చు కదా. నేను ఇష్టపడటం స్టార్ట్ చేస్తే వాడు కష్టపడటం స్టార్ట్ అవుతుంది. ఏమయ్యా ఈ కలర్లన్నీ ఏంది ఇట్లా గీసిండు? ఎవడు మొత్తం ఎవడా గీసినోడు? బిల్డింగ్ అంతా పాడు చేసిండు. ரீசன் என்னன்னு சொல்லலாம்ல. உனக்கு ரீசன் தேவை, அவ்வளவுதானே? கேளு. I hate this marriage system. My dreams are different. எனக்கு பிடிச்ச வரைக்கும் நான் ஜாப் பண்ணுவேன், சம்பாதிச்சு வேர்ல்டு முழுக்க டூர் போவேன். ஃபைனலி எந்த கண்ட்ரி பிடிக்குதோ அங்கேயே செட்டில் ஆக போறேன். அதை விட்டுட்டு இந்த புருஷன் கல்யாணம், I don't want to restrict myself. ஓகே, இந்த வீடு கல்யாணம் எதுவும் வேண்டாம். உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, எங்க வேணா போ. ஆனா அங்க என்னையும் கூட்டு போயிடு ப்ளீஸ். எந்த கண்ட்ரில வேணா செட்டில் ஆகு, ஆனா அங்க என்னையும் செட்டில் ஆக விடு ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஐயோ கடவுளே, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எப்படி சொன்னாலும் ஓகே, பட் ஓகேன்னு சொல்லு போதும். ஓகே, பிருந்தா எங்க? ஆபீஸ்ல கூட பார்க்க முடியலையே. எதுக்குடா அவளை இப்படி டார்ச்சர் பண்ற? நானா? உன்னால அவ சரியா தூங்குறதே இல்ல, தெரியும்ல? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஓகே, லிமிட்டா? ஒரு நிமிஷம் வாங்க. என்ன? சின்ன பசங்களா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நடம் பிடிப்போம், ஞாபகம் இருக்கா? நமக்கு பிடிக்கலன்னு பேரண்ட்ஸ் நிறுத்தி இருந்தாங்கன்னா இன்னைக்கு நாம இந்த ஸ்டேஜ்ல இருக்க முடியுமா? எல்லாம் நம்ம நல்லதுக்கு தானே. ஆரம்பத்துல நமக்கு புரியாது, அவ்வளவுதான். உன் கூட பேசி ஒருத்தர் ஜெயிக்கவே முடியாது. நானா என்கிட்ட பேசி நடம் பிடிச்சேன்? விருந்தா எங்க இருக்கான்னு சொல்லு. உன் டார்ச்சர் தாங்க முடியாம மனசாந்திக்காக மூணாறு போயிருக்கா. ஓகே, தேங்க் யூ. ஏய், எங்க போற? மூணாருக்கு? இல்ல இல்ல, அவ கொடைக்கானல் கோயம்புத்தூர் போயிட்டா. முதல்ல சொன்னதா உண்மை.
எப்படி சொன்னாலும் ஓகே. பட் ஓகேன்னு சொல்லு போதும். கிருஷ்ணா, ஏ கிருஷ்ணா. யார பார்த்தாலும் என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. கிருஷ்ணாங்கிற பேரை கேட்டாலே ஏன் ஞாபகம் வருதுல? உனக்கு இன்னுமா புரியல? இதுக்கு பேர் தான் காதல். யூ ஆர் இன் லவ் விருந்தா. ரீசன் சொல்லலாம்ல? உன்ன தானே கேக்குறேன். கிருஷ்ணா, உன்னை ரிஜெக்ட் பண்றதுக்கு என்கிட்ட என்ன ரீசன் இருக்க போகுது? இன்ஃபேக்ட் ப்ராப்ளம் எனக்கு தான் இருக்கு. அருவி படத்துல வர மாதிரி ஏதாவது நோய் இருக்கா? நாளைக்கு விஷயத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. இன்னைக்குதான் முக்கியம். இருக்கிற வரைக்கும் சேர்ந்து இருப்போம். இல்லன்னா அவள் வருவாள படத்துல வர சிம்ரன் மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் ஏதாவது? பரவாயில்ல, நான் தலா அஜித் மாதிரி உன்னை பாத்துக்கிறேன். டேய் போதும்டா, உன் கால்ல வேணா விடுறேன். எனக்கு பிரச்சனை இருக்கு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இவ்வளவு கேவலமா இல்ல. a+b² 2 இருக்காது கிருஷ்ணா. I have POI disorder, premature ovarian insufficiency. குழந்தைங்க பிறக்காது. விது, I love you. நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன். இதுக்கப்புறம் பிறக்க போற குழந்தைங்களே இல்ல. நீ ஓகேனாலும் இல்லனாலும் உன்னை விட போறது இல்ல. இங்க லாக் பண்ணிட்டேன். Say yes. I'll wait for you till you say yes. எல்லாரும் எதுக்கு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? வம்சத்தை வளர்த்துக்கிட்டே போகணும் தானே. இவன் ஒரு பைத்தியக்கார, இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்காவது தெரியணும்ல. இவன் கூப்பிட்ட உடனே எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்த? சீரியஸாவே உனக்கு பசங்க தேவையில்லையா? Frankly speaking, எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க தேவையில்லையான்னா வேணும்னு தான் சொல்லுவேன். அதுக்காக நீ தான் பெத்துக்கணும்னு அவசியம் இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ, வெயிட் வெயிட். பசங்களை நீ பெத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா நான் இன்னொருத்தர வச்சு பெத்துக்கன்றது அர்த்தம் இல்ல. ஆர்ஃபனேஜ்ல அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ல வந்தேன். உன்னை ரிஜெக்ட் பண்றதுக்கு என்கிட்ட எந்த ரீசனுமே இல்ல. அந்த அளவுக்கு நல்ல பையன் நீ. சோ எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. யூஸ்வலி கேர்ள்ஸ் ஒரு சிலருக்கு இடியட்ஸ பிடிக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு உன்னை எப்படி பிடிச்சதுன்னே தெரியல. வெயிட் வெயிட் வெயிட். ஒரே ஒரு கண்டிஷன். சொல்லு. என்னுடைய இஷ்யூஸ உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்தணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே. ஓகே. நமக்கு கல்யாணம் ஆனதும் வீட்ல இருக்கவங்க நம்மள பார்த்து குழந்தை அது இதுன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. நீ எல்லாத்தையும் மறந்துரு. எங்க வீட்ல இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்றது ஏன் பொறுப்பு. ஏன் வீட்டை விடு. உங்க வீட்ல கன்வின்ஸ் பண்ண சொன்னாலும் நான் ரெடி தான். நீ ஒத்துக்கிட்டல, அது போதும். அது மட்டும் போதும். அம்மா. ஓகே, அப்புறம் சந்திக்கலாம். ஓகே, பை பை. ஒருவேளை நான் பேசினதெல்லாம் அம்மாக்கு கேட்டுருச்சா என்ன? கிருஷ்ணா, என் காதல சேர்த்து வச்சீங்க. கல்யாணத்துக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிடுங்க. அம்மா. கிருஷ்ணா, அக்காக்கு டெலிவரி டேட் கொடுத்துட்டாங்கடா. இந்த வெள்ளிக்கிழமை தான்டா. பாட்டி திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. கிருஷ்ணா, சீக்கிரம் வாடா. சரிம்மா. கிருஷ்ணா, கிரவுண்ட செட் பண்ணி கொடுத்துட்டியே. இனி என் ஆட்டத்தை பாரு. டேய், நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு பையன், எனக்கு பேரன். ஐயோ அண்ணி, உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் சாதாரணமா ஏதாவது சொன்னாலே அது கண்டிப்பா பலிக்கும்.
அப்படி இருக்கும்போது என் கனவுல எங்க அம்மாவே வந்து சொன்னாங்க, மாற்றமே இல்ல, பொண்ணுதான். முதல் குழந்தை பொண்ணா பிறந்ததுனால இந்த வாட்டி கண்டிப்பா பையன் தான் பிறப்பான். பிறப்பான், பையன் தான் பிறப்பான். பேபி பிறந்த நாங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். 10 நிமிஷத்துல கொண்டு வரோம். லட்சுமி தேவி மாப்பிள்ள சுபம் கல்யாணம் தங்கச்சி பிறந்திருக்கா. இந்தாங்க. அம்மா வந்துட்டியா? எங்க உங்க அம்மா மாதிரியே இருக்காளே. அடேங்கப்பா, எப்படி பாக்குறா பாரு. பாரு பாரு, தங்கச்சிய பாருமா. எனக்கு பேரு பிறந்திருக்கான். அடே, உனக்கு பையன் பிறந்திருக்கான். பையன்டா. ஏமா பேபின்னு சொன்ன, இப்ப பையனை கொடுத்திருக்க? ஆமா, பேபின்னு தான் சொன்னேன், பாப்பான்னு சொல்லலையே. பிறந்தது பாய் பேபி தான். பாத்தீங்களா? நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஏதோ நடக்க கூடாது நடந்த மாதிரி கணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்கான் பொண்டாட்டி. அமிர்தா, எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற? உன் அம்மாவை உன் பேத்தி முகத்துல பாக்கலாம்ல. செல்லக்குட்டி, என்னத்த பாக்க சொல்றீங்க? அவ பிறக்கும் போது எங்க அம்மா உயிரோட தான் இருந்தாங்க. அவ எப்படி எங்க அம்மா ஆவா? சரி சரி, வண்டிக்கு நேரமாச்சு, நீங்க கிளம்புங்க. சிச்சு, மூக்கு முடியெல்லாம் ஒண்ணு மாதிரி இருக்கா? பாரு பாரு பாரு, இங்க பாரு, இங்க பாரு. என்னடி அமிர்தா, சின்ன பசங்க மாதிரி. ஆமா, இப்ப என்ன குடியா மூழ்கி போச்சு? எதுவும் சாப்பிடாம கொள்ளாம சோகமா நீ உட்கார்ந்திருக்க. உங்களுக்கு என்ன? உங்க அம்மா குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல. அம்மா இல்லாத கவலை அம்மாவை எழுந்த எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பொண்டாட்டிக்கு என்னதான்டா பிரச்சனை? அவங்க அம்மா போயிட்டாங்கன்னா இல்ல நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னா? கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. எல்லாத்துக்கும் பிரச்சனையை கண்டுபிடிக்க வேண்டியது. சும்மாவா சொன்னாங்க பொண்டாட்டி தாசன்னு? எங்க அம்மா எதுக்காக என்னை ஏமாத்துனாங்க? இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. செல்ல குட்டிக்கு எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய், ஹலோ. அங்க பாரு, உங்க அக்கா ஹாய் சொல்றா. பாரா பாரா, ஹலோ சொல்லு. ஹலோ ஹலோ. அமிர்தா, உன் அம்மா உன்னை எதுக்கு ஏமாத்த போறாங்க? ஒரு விஷயம் சொல்லு, உங்க அம்மாவுக்கு நம்ம பொண்ணு சைந்தவிய பிடிக்குமா இல்ல கிருஷ்ணாவை பிடிக்குமா? அம்மாவும் சைந்தவியும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கிருஷ்ணாவை தான் உங்களுக்கு பிடிக்கும். கிருஷ்ணாக்கு பசங்கன்னா எவ்வளவு பிடிக்கும்னு உங்க அம்மாவுக்கு தான் தெரியும்ல. நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைச்சா இவனுக்கு புள்ளையா பிறக்கணும்னு தான் நினைப்பாங்க. இன்னொரு வீட்டுக்கு சொந்தமான பொண்ணு வயித்துல ஏண்டி அவங்க பிறக்க போறாங்க? ஊருக்கே தெளிவா யோசனை சொல்றவனா எனக்கு நான் இவ்வளவு தப்பா எப்படி யோசிச்சேன்? பாரு பாரு பாரு, பிருந்தாவை பத்தி சொல்லிதான் கரெக்ட் டைம். நமக்கு கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் உருப்படியா பேசிருக்கீங்க. கண்ணா, டேய் கண்ணா, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு. நம்ம பாட்டி வரேன்னு சொன்னாங்கல்ல, ஆனா எப்போ எப்படின்னு சொல்லலையே. எங்க அம்மாவுக்கு உன்னதாண்டா ரொம்ப பிடிக்கும். உனக்கு பொண்ணா பிறந்தாதான் அவங்கள நீ நல்லா பாத்துக்குவேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குடா. அதனாலதான் எங்க அம்மா உனக்கு பிள்ளையா பிறக்க போறாங்க. நீ வேணா பாரு, நிச்சயமா இது நடக்க போகுது. அடடடா. இவனு கிருஷ்ணன் நினைச்சா மாமனை பழிவாங்க வந்த கம்சம் மாதிரி தெரியறானே. ஹலோ கிருஷ்ணா, கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? ఇంతకీ ఇంట్లో వాళ్ళు ఏమన్నారు? ఒప్పుకున్నారా? నాకు ఒక్క 10 నిమిషాలు టైం ఇస్తావా? டிகிரி கண்டிப்பா மேட்ச் ஜெயிக்கணும்டா. எஸ், மேட்ச் என்ன இருந்தா ஜெயிக்கணும். ஆனா யாரு ஜெயிப்பாங்கன்னு முடியும் போதுதான் தெரியும். மூடிக்கிட்டு ஒழுங்கா ஆடுறா.
அங்க என்னடானே என் அம்மா அவங்க அம்மாவே பிறக்க போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இங்க அவங்களுடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி எதிர்மாறா ஏடா கூடமா இருக்கு. கிருஷ்ணா, என் வாழ்க்கையில இப்படி விளையாடுறியப்பா. டேய் நெல்லு, என்ன ஓவர் போடுறேன்னு சொன்னியா? ரைட்டா மீடியம் ஃபாஸ்ட். சூப்பர் ஃபாஸ்டா இருந்தா போடு, இல்லனா கிளம்பிரு. பாகல். டேய் நீங்க எல்லாரும் பவுண்டரி கிட்ட போங்க. டேய் நீ இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. கிரவுண்டுக்கு வெளியே 2 பேர் இருக்காங்கல்ல. முதல்ல வாயை மூடிட்டு விளையாடு. டேய் பால காணண்டா, டேய் பால காணண்டா. இது சிறப்பான சம்பவம் போல இருக்கு. இனி நீ எதுக்கும் பயன்பட மாட்ட, முக்கியமா சம்சாரத்துக்கு பயன்பட மாட்ட. என் நண்பனுக்கு பட்ட அடியை எனக்கு பட்டதா சொல்லிட்டா ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். வாழ்க்கையில சத்தியத்தை மட்டுமே பேசுற சத்யாவை உனக்காக தவறா யூஸ் பண்ண பாக்குற. உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன், வேற வழி இல்ல, போய் சொல்றேன். உனக்கு என் ஃபேமிலி பத்தி தெரியும்ல, ஒத்துக்கவே மாட்டாங்க. உனக்கு என்ன பத்தி தெரியாதுல்ல? மயக்க மருந்து இல்லாம ஆபரேஷன் பண்ணுவேன், ஊசி இல்லாம தையல் போடுவேன். கிருஷ்ணா, இவனையும் நீ தான் காப்பாத்தணும். ஒரு எஃபிஷியன்ட் டாக்டரா நான் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். பட் நோ யூஸ். ஐயோ, எப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியேடா. அப்ப என் மாமா இனி பொழைக்க மாட்டாரா? ஏன் பொழைக்க மாட்டான்? அவன் உயிரோட தான் இருப்பான். என்ன ஒண்ணு, இனிமே யாருக்கும் உயிரை கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? கிட்னி ஃபெயிலியரா? கிட்னி லிவர்லாம் அற்புதமா இருக்கு. உங்க மாமா குழந்தை பெக்க முடியாது. ஆம்பளை பையன் எப்படிடா குழந்தைய பார்க்க முடியும்? பைத்தியம் முடிச்சிருக்கா உனக்கு? டேய், என்னன்னு உண்மையா சொல்லு. இருங்க இப்ப சொல்லிடுறேன். எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் காரணம். இந்த பால் படாத இடத்துல பட்டதுனால விக்கெட் விழுந்துருச்சு. அப்படி பார்த்தா நான் சைக்கிள் ஓட்டும் போது எத்தனையோ தடவை எனக்கு கூட தான் அந்த இடத்துல அடிபட்டு இருக்கு. நான் பெத்து எடுக்கலையா வயிற மாதிரி பசங்களை? அப்ப இருந்ததெல்லாம் ஆப்பிரிக்கா வயிறுங்க. 1 அடியில 2 அடியில எத்தனை அடி வேணும்னாலும் தாங்கும். இப்பெல்லாம் மேட் இன் சைனா, நோ கேரண்டி. வேப்பெண்ணையோட 4 எண்ணெய சேர்த்து மூட்டை கட்டிட்டோம்னா 3வது நாள் எழுந்திருச்சு நிக்க போறான். மூட்டை கட்ட போறீங்களா? அறிவான பாட்டி, இப்ப விஷயம் உங்க பையன் எந்திரிச்சு நிக்கிறது இல்ல, அது இந்த குடும்பம் எந்திரிச்சு நிக்கணும். அப்படின்னா அமெரிக்காக்கு கூட்டு போலாமா? Yes, doctor. So what is it, doctor? Yes, what you said is correct. No use. No use? No. அமெரிக்கா டாக்டர். அங்க போனாலும் இவர் தான் பாப்பாரு. இதத்தான் சொல்லுவார். கொஞ்சம் பெட்டர் இங்கிலீஷ்ல சொல்லுவார், அவ்வளவுதான். அம்மா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு டாக்டர். சோ நான் ஃபைனலா என்ன சொல்றேன்னா, நீங்க அமெரிக்கா போனாலும் அமேசான் போனாலும் that no use. என்ன இது மண்டவோடா இருக்கு? ஆனா அடி போதும். நீ கொஞ்சம் எஜுகேட்டடாவும் அழகாவும் இருக்க. நமக்கு கால்ல அடிபட்டாலும் கையில தான் இன்ஜெக்ஷன் போடுறோம். அதே மாதிரி பட்டது என்னமோ அங்கதான், ஆனா அருந்தது இங்க. இவெல்லாம் ஒரு பெரிய டாக்டர். உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாதா? உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? உள்ள என் டாக்டர் சர்டிபிகேட் இருக்கு. இவனுக்கு மட்டும் குழந்தை பிறந்துச்சுன்னா என் டாக்டர் சர்டிபிகேட் கிழிச்சு அமேசானுக்கும் அந்தமானுக்கும் போய் காட்டுவாசிகளோட சேர்ந்து ஜும்பாரி ஜும்பாரி ஹைபா ஹைபான்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி பொழைச்சுக்கிறேன். ஊர்ல இருக்கவங்க சும்மாவே பேசுவாங்க. இப்படி ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அவ்வளவுதான். 2 நாளைக்கு முன்னாடி பேரம் பிறந்தான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்குள்ளேயே அவங்க இப்படி ஒரு வார்த்தையை கேட்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனைனா நம்ம உதவி பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இனி வம்சம் எங்க விரக்தி அடைய போகுது? அது ஏதோ கார்டன் சொல்லுவாங்க, அது வச்சிருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம். உங்க அம்மா தான் பிறக்க போறாங்கன்னு நீ எவ்வளவோ கனவு கண்டுகிட்டு இருந்த. அது சரி, அவன் கல்யாணத்துக்கு சரிப்பட்டு வருவானா? நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். என்னத்த பார்க்க போற இது கேள்வி? அட ஆண்டவா, இது என்ன சோதனை? இது ஏன் இங்கேயே ஒத்து பாக்குது? அண்ணி, என் பொண்ணுக்கு பக்கத்து வீட்டு பையனை பேசி முடிச்சிருக்கோம். என்ன சொல்றீங்க நீங்க? உங்க பொண்ணு என் பையனுக்கு தான் சொன்னீங்கல்ல. நீங்க பார்த்த பையனுக்கு வேலை கூட இல்ல. வேலை என்ன நீ பெரிய வேலை? இன்னைக்கு இல்லனா நாளைக்கு கிடைக்க போகுது. ஆனா மேட்ச்ல அவுட் ஆன பேட்ஸ்மேனுக்கு மறுபடியும் பேட்டிங் கிடைக்காதுல்ல நீ. என்னன்னு இவங்க இப்படி பேசுறாங்க? கஷ்டத்துல இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கலனா அப்புறம் எதுக்குன்னு இந்த சொந்த பந்தம் எல்லாம்? ஏதோ சின்னதா ஒரு கஷ்டம்னா நம்மளால தாங்கிக்க முடியும். வாழ்க்கை முழுக்க இருக்கிற கஷ்டத்தை யாருமா தாங்கிப்பாங்க? வாங்க போலாம். என்னங்க பெரிய சம்பந்தம் நம்ம கேட்டோமா அவங்கள? நீங்க போய் அந்த நாராயண் சார் பொண்ணு கேட்டுவாங்க. அவரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாரு. அப்புறம் என்ன, போய் பேசிக்கலாம்ல? அந்த விஷயத்த பேசதான்
அவர் வீட்டுக்கு வர வேண்டாம்னாரு. இந்த ஊர்ல குடுக்கல நான் என்ன பக்கத்து ஊருக்கு போவோம். என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இனி கல்யாணமே நடக்காதம்மா. நம்ம வேலைக்காரம்மா இருக்காங்கல்ல, அவங்களுடைய பொண்ண வேணா கேட்கலாமா? வாய மூடுறா. நம்ம என்ன அவ்வளவு கீழ்த்தனமாவா போயிட்டோம்? அம்மா அம்மா, நான் உங்க உப்ப தின்னவதான். உங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கலாம். அதுக்காக விஷயம் தெரிஞ்சிருந்தோம் என் பொண்ணுக்கு துரோகம் பண்ண முடியாதுல்ல. என்னையே நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாமா. விட்டுருங்க, நான் அனாதையாவே இருந்துட்டு போறேன். டேய் அறிவு கட்டவனே, என்னடா பேசுற? கல்யாணம் ஆகாதவன பேச்சுலர் சொல்லுவாங்க, அனாதைன்னு சொல்ல மாட்டாங்க. ஓ ஆமால. ஐயோ, இந்த பொண்ணு வேற எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா. பொண்ணா? எந்த பொண்ணுடா? உங்ககிட்ட நான் சொல்லல, என் ஆபீஸ்ல வேலை பாக்குற பொண்ணு. நான் எவ்வளவு வேணாம்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. அப்பவே நான் அவளுக்கு சொன்னேன், எங்களது ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அந்த பொண்ணு பேர் என்ன? பிருந்தான்னு ஹிந்தி பொண்ணு. தமிழ் தெரியும். அது முக்கியம் இல்ல, இந்த விஷயம் அவளுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். டேய், இந்த டைம்ல நமக்கு சின்ன பொண்ணு இல்லடா. கல்யாணமாயி டைவர்ஸ் ஆன பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல. ஏண்டா இப்ப போய் அவளை வேண்டாங்கிற? கிருஷ்ணா, என்ன பாதி கிணறு தாண்ட வச்சுட்ட. நீதான்ப்பா எப்படியாவது மீதி கிணறையும் தாண்ட வைக்கணும். உன்னதான்ப்பா மலை மாதிரி நம்பி இருக்க. டெல்லி ஏத்த வந்துட்டாங்க. नमस्ते जी। वणकम। मैं आनंद मिश्रा। नमस्कार। वृंदा का डैडी और थे सुनंदा मिश्रा, वृंदा की मम्मी। आप लोग के बारे में थोड़ा बहुत सुना है। कुड़ी ने बताया कि आप लोग ऑर्थोडॉक्स फैमिली से हो। ஆர்த்தோடிக்ஸ் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஆர்த்தோடிக்ஸ் இல்ல. ஹாய், சுத்தபத்தம் இல்லாம சமையல் கிட்ட பக்கமே போக மாட்டோம். பியூர் ஆர்கானிக் ஆர்த்தடிக் ஃபேமிலி. ஹாய். எங்க அம்மா ஹிந்தி வெளுத்து கட்டுறாங்கல்ல. என்னது குதிரை ஓட்டுற மாதிரி ஹைன்னு சொன்னா ஹிந்தி ஆயிடுமா? நாங்கெல்லாம் ஹிந்தியிலேயே விளையாடுவோம் தெரியுமா? बहुत साल से दिल्ली में रहते हैं। ब्राह्मण होने के बाद भी घर में नो रिस्ट्रिक्शंस। जैसे चाहे जियो, जो करना है करो। आर्मी में रहते हैं ना, तो हमको पता है लाइफ कैसे जी जाती है। I know. என்னடா சொல்றாரு? ஆர்மில தேசத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு சாங்கி சம்பிரதாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? हमारी बेटी में प्रॉब्लम है, फिर भी आप उसे एक्सेप्ट कर रहे हो। அவ என்ன சொல்ல வரான்னா, बड़े ओपन माइंडेड हैं जी आप लोग। ஆமா, அத நான் சொல்றேன். நம்ம பையனுடைய ப்ராப்ளம் தெரிஞ்சும் அவ பொண்ணுக்கு பிடிச்சதுன்னு தெரிஞ்ச உடனே ஒத்துக்கிட்டாலாம். அவங்க ரொம்பவே பிராட் மைண்டடா. आपको अच्छा ब्रॉड माइंडेड है। சூப்பர் மாமா, ஹிந்தில கிழிக்கிறீங்களே. ஹிந்திய புளிஞ்சிட்டேன். உண்மையை சொல்லணும்னா குழந்தைங்களுக்கு எல்லா பொருத்தம் பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சாலும் புத்திர பாக்கியம் இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. பசங்களை வளர்க்கத்தான் முடியும், அவங்களோட தலையெழுத்த மாத்த முடியாது. இருந்தாலும் குழந்தை வேணும்னு நினைச்சா ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம். இப்ப என் பேரனை பத்தி சொல்லணும்னா, இவன் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கான். சாட்சாத் அந்த ஸ்ரீராமச்சந்திரன் ஜாதகம். ஒரே மனைவி, ஒரே பானம். மாமா, இது ஓபன் பண்றீங்களா? பால வச்சு விளையாடணும். இந்த பால் நம்ம வாழ்க்கையில விளையாடுறது போதாதா? இது கூட நீ விளையாட போறியா? தூக்கி போடாத. கேள்வி அமைதியா கத்தாத। दामाद जी, ये बॉल का सीक्रेट क्या है जी? சொல்றேன் இத புடிங்கப்பா। पकड़ा पकड़ो। ये क्या है बेटा? ओ तांबुला है, एक्सचेंज करे को मैरिज फिक्स होता है। इंगे ट्रेडिशनल है मातकम्मा। ठीक है। ஒண்ணுக்கு ஜோடி பொருத்தமா இருக்குல்ல? ஜோடி எல்லாம் ஓகே தான், மூடியில தான் பிரச்சனையே। ओ स्त्री है ना, मेरा पति है, हम उसको पत्नी है। ए नंबर 1 मेरा बेटा है, नंबर 2 ओ बेटी अंदर सो रहे हैं। ஐயோ உளறீங்க, நான் தான் பேட்டி, தம்பி தான் பேட்டா, நீங்க எல்லாத்தையும் மாத்தி சொல்றீங்க। ए इंटेलिजेंट मेरा जैसा है, நீ வெளிய விளையாடிங்க வராத। हमारी बेटी में प्रॉब्लम है, हमारी बेटी में प्रॉब्लम है। என்ன மாமா, ஹிந்தி தெரிஞ்சவன் நான் ஒருத்தன் இங்க இருக்கேன்றதையே மறந்துட்டியே மச்சான். நல்லா மாட்டிக்கிட்ட। கரெக்ட் மாமா,
மாட்டிக்கிட்டோம் தான். டேய் மாட்டிக்கிட்டோம் இல்ல மாட்டிக்கிட்ட, அதுவும் நீ மாட்டிக்கிட்ட. ஆமா மாமா, அதத்தான் நானும் சொல்றேன். மாட்டிக்கிட்டேன் கிடையாது, தெளிவா சொல்ற கேளுங்க. மாட்டிக்கிட்டோம். யூ மீன் மாட்டிக்கிட்டோம்? நீங்க ஒவ்வொரு முறையும் அழுத்தி சொல்லும்போது எனக்கு டவுட் வந்துச்சு மாமா. டின்னருக்கு வரியா லஞ்சுக்கு வரியான்னு கேட்டீங்கல்ல. கேஎஃப்சினா என்ன மாமா? காரக்குடி புளிச்சக்கீரை சட்னியா? அப்பவே எனக்கு மேல டவுட் வந்துச்சு மாமா. இப்ப மாட்டிக்கிட்டியே. காம்ப்ரமைஸ். உன் விஷயத்த நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், என் விஷயத்தையும் யார்ட்டையும் சொல்லிடாத. दारू का मजा तो ऐसे टाइम पर है. Cheers. मजा आ गया. ஐயோ சாராயமா, இதெல்லாம் எங்களுக்கு சுத்தமா பழக்கமே இல்ல. अरे ऐसे मौके पर 2-3 पैग मार लेना चाहिए. அந்த பகவான் குறை வச்சாலும் அழகான பொண்ணதான் கொடுத்திருக்கான். என்ன இது? என்ன நீ பால் குடிக்கிற குழந்தையா? ஏன் குடிக்க கூடாதா? வா. ஐயோ பகவானே, உங்களுக்கு இறக்கமே கிடையாதா? எப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்துட்டீங்களே. ஒரு நிமிஷம், அத்தனை நான் பேருங்க வந்துடுறேன். விளையாடிட்டு இருக்காங்களே, அவனுங்க யாரும் உங்க கண்ணுக்கு தெரியலையா? என் பேரப்புள்ளதான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சானா? ஒரு கிழவி, வாழை வச்சு சைலண்டா நான் ஈவென்ட் நடத்தலான்னு பார்த்தா இப்படி ஒப்பாரி வைக்கிறேன். ஏய், கிழவி, இப்ப என்ன ஆச்சு? டேய், பால் கிளாஸ் எடுத்துட்டு போய் நீ என்னடா செய்ய போற? ஐயோ, குழந்தைங்க மட்டும்தான் பிறக்க மாட்டாங்களா, மத்தது எல்லாமே நடக்கும். மத்ததெல்லாம் ஓகே தான். அப்புறம் என்னடா உன் இஷ்டப்படி செய். இன்னொரு முறை சத்தம் போட்டு பாரு, உன்னை தாத்தா கிட்ட அனுப்புறேன். OneTamUmv.zip. நிஜமாவே குழந்தைங்க தேவையில்லையா? இது உனக்கு கஷ்டமா இல்லையா? எனக்காக அப்படி சொல்ற, ஆனா எல்லாருக்கும் இருக்கும் அவங்கவுங்க குழந்தைய தூக்கி கொஞ்சணும்னு. இல்லன்னு சொல்லல, ஆனா நாம அதுக்கு ஒரு ஆப்ஷன் யோசிச்சோம்ல. நீ ஏன் நெகட்டிவா பாக்குற? அதுலயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு. எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், உனக்கு தெரியும்ல. தினமும் மெடிக்கல் ஷாப்புக்கு போய் காண்டம்ஸ் எப்படி வாங்குறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்பதான் தேவையில்லையே. இது பாசிட்டிவான விஷயம் தானே? என்ன? రెక్కల్నే కట్టేసి ఆశల్లో విసిరావుగా
కావాలనిపిస్తుంది. அம்மா நீங்களா? எப்பமா வந்தீங்க? வாங்க வாங்க. என்ன வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வரலையா? உள்ள வான்னு கூப்பிட்டுட்டு எதுக்குடா கதவை மூடிட்டு போனேன்? அது யாரும் நினைச்சுன்னா இடது கையில கதவு திறந்த. ஆனா நீங்க இல்ல, அதான் கைய மாத்திக்கிட்டு. கைய மாத்தி திறக்க இவ்வளவு நேரம் ஆகுமா? கிழவி உனக்கு ஒரு கும்பிடு. உள்ள வா. மருமக பொண்ணுங்கடா. அவளா? அவ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. பூஜை. அது சரி, பூஜார் எங்க இருக்கு? அதுக்கு என்ன அவசரம்? முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க? பாப்பாட்டி ஏன்டா வந்ததுல இருந்து எங்களை இவ்வளவு பதட்டப்படுத்திட்டு இருக்க? உங்களை நீயே குளிப்பாட்டி விட்டுருவியா என்ன? பூஜார் ஆல் இன் ஒன். பாருங்க, எல்லாருமே இருப்பாங்க. மண்டே சீதை ராமன், டியூஸ்டே ஆஞ்சநேயர், வெட்னஸ்டே விஷ்ணு, அப்புறம் கிருஷ்ணாச்சாரி. நம்ம ஊர்ல இருந்து தேங்காய் கொண்டு வந்திருக்க, எங்க உடைக்கட்டும்? என் தலையில உடை. ஐயோ, ஒரே ஒரு பையன், அதுவும் இல்லாம உனக்கு இதெல்லாம் உடைக்கணும்னு அவசியம் இல்ல. இப்படி தட்டினா போதும், மணி அடிக்கும், பிரசாதம் கொடுக்கும். எல்லாம் அது பண்ணிட்டா நமக்கு என்ன வேலை? சார்ஜ் போடணும்ல. அதுக்குதான் நாமளா? காஃபி. இவ என்ன கீழே எதுவும் போடாம வரா? ஆண்டி எப்போ வந்தீங்க? நீ பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டோம். நீ சொல்லல. இதோ இப்ப வந்துடுறோமா? போலாம் வா. அம்மாவுக்கு காஃபி போடணும். வா வா. பிளீஸ்டா, ஒரு 2 days அவங்க எல்லாரும் போட்டு நான் எல்லாத்தையும் மாத்திடுறேன். டேய், என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த மாதிரி மீன் வீட்ல இருந்தா அதிர்ஷ்டமா? ஆமா, மீனுங்கிறது என்ன லட்சுமி தேவிக்கு சமானம்ல. யாராவது இத லட்சுமியோட ஒப்பிடுவாங்களா? ஷோ, முதல்ல இதை எடுத்துட்டு போய் அந்த பரேண்டால வை. டேய், எடுத்துட்டு போடா. కొంచెం వేనా? అంత కంగారుగా తినకు, ఒంటికి పట్టదు. లేదాంటీ, ఆఫీస్ కి లేట్ అవుతుంది. ఈ ఆంటీ పాంటీ వద్దు, చక్కగా అత్తమ్మాను పిలు. సరే అత్తమ్మా. వెళ్తున్నా. ఇదిగో, అలా అనకూడదు, వెళ్ళొస్తా అనాలి. ఈ పిల్లకి వాళ్ళ నుంచి అన్ని మనమే నేర్పాలనుకుంటా. అవును, రాత్రి 8 కావస్తుంది. ఇప్పుడు ఉద్యోగం ఏమిట్రా? అది అమెరికా కంపెనీ అమ్మా, నైట్ షిఫ్ట్లు కూడా ఉంటాయి. ఆడపిల్ల ఉద్యోగం చేయడం మన ఇంటా వంట లేదు. అర్ధరాత్రి ఉద్యోగం ఏమిట్రా కర్మం? మరి ఏం చేయమంటావే? నీళ్ళ ఇంట్లో కూర్చొని ఉత్తలు చుట్టుకోమంటావా? తిను. వదిలేవి అమ్మా, నువ్వు తిను. చిన్నా చిన్నా, టైం 12 కావస్తుంది. ఇంకా అమ్మ ఇంటికి రాలేదు. తను వచ్చేసరికి తెల్లారిపోద్దమ్మా, నేను పడుకో. आपका मोबाइल. ओह, थैंक यू. बाय बाय. ఇలా రామా, ఇలా రా. నమస్తే ఆంటీ. బాగున్నారా? బాగున్నాను. I'll just come back. Yeah. Hello? Yeah, we have to send it by today. Hi, Vrinda. I'll talk to you later. Hi. Married. Miss you. మీ అమ్మకు నచ్చే మంచి అమ్మాయి నీకు దొరుకుతుంది. Don't worry. அம்மாடி விருந்தா,
இந்த ராத்திரியில பாக்குற வேலையை விட்டுட்டா நல்லா இருக்கும். இத பாருங்க அத்தை, நாங்க வேலை பாக்குறது அமெரிக்கன் கம்பெனிக்கு. அவங்க பகல்ல வேலை பார்த்துக்கிட்டு நல்லாதான் இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்க ராத்திரியில வேலை பண்ணி உங்க ஆரோக்கியத்தை தான் ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. முடியல. என்னாச்சுமா? என்னாச்சு? நத்திங் டு வரிமா, ஜஸ்ட் டீஹைட்ரேஷன். என்ன இருந்தாலும் இந்த டைம்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பேபிக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பேபியா? உங்க மருமக வயித்துல வளர்ற குழந்தைய பத்தி தான் சொல்றேன். உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாதா? டாக்டர், நீங்க சொல்றது உண்மைதானா? உங்ககிட்ட பொய் சொல்றதுக்கு நான் என்ன லாயராமா? உங்க மருமகளை ஒரு தடவை கைனகாலஜிஸ்ட காட்டுங்க. இவனுக்கு மட்டும் குழந்தை பிறந்துச்சுன்னா என் டாக்டர் சர்டிபிகேட் கிழிச்சு அமேசானுக்கும் அந்தமானுக்கும் போய் காட்டுவாசிகளோட சேர்ந்து ஜும்பாரி ஜும்பாரி ஹைபா ஹைபான்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி பழச்சுக்கிறேன். கண்ணை நல்லா தோறுங்க. ஹலோ. டே டாக்டர், என் பையனுக்கு புத்திர பாக்கியமே இல்லைன்னு சொன்ன. திடீர்னு போன்ல புத்திர பாக்கியன்றாங்க. அவன் ஏதாவது மாட்டிக்கிட்டானா? எவன் சொன்ன பாக்கியம் இல்லைன்னு? கண்டிப்பா ஒரு நாள் இருக்கும். நீ என் கையில கடிச்சனவே. நீ தானே அன்னைக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்ன. வெயிட் கொஞ்சம் பொறுமையா இருங்க. புராணங்கள்ல சூரிய பகவான் குந்தி தேவிக்கு குழந்தைகளை தந்தார் இல்லையா? அந்த மாதிரி நடக்கதான் வாய்ப்பு இருக்கே தவிர அவ மூலமா குழந்தைங்கிறது வாய்ப்பே இல்ல. அமேசான் காட்டு மூலிகை கொடுத்தாலும் சான்ஸே இல்ல. விட்டு எங்க? டாக்டர் ஓகேன்னு சொல்லிட்டாரா? அவளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அம்மா, என்னாச்சு உங்களுக்கு? என்ன மட்டும் கேள்வி கேட்க தெரியுது. அவள கேள்வி கேட்க தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்குமா? அமெரிக்கா கம்பெனின்னு போனீங்களே, அதான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்ப என்ன நடந்துச்சு? உன் பொண்டாட்டி தலை சுத்தி கீழே விழுந்தா. இனிமேலாவது அவளை ராத்திரியில வேலை பாக்குறத நிறுத்த சொல்லு. சரி. விது விது, இப்ப எப்படி இருக்கு உனக்கு? I'm fine. என்ன ஃபைன்? ஒழுங்கா சாப்பிடுனா கேக்குறியா? முகம் எப்படி வெளுத்து போயிருக்குன்னு பாரு. அந்த வீட்டு பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிடுச்சாமே. அறிவு கெட்டவளே, அது அப்படி சொல்லக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடினா நீ சொல்றது சரிதான். கல்யாணமாகி குழந்தை உண்டாயிருந்தா முழுகாம இருக்காங்கன்னா சொல்லணும். அந்த பையனுக்கு பாக்கியம் இல்லன்றாங்க. இந்த அழகுல மருமக முழுகாம இருக்கா. அப்ப நான் சொன்னது தானே சரி. நீ என்னடா திருத்த வந்துட்ட. பாவம் அந்த பையன் எப்படிதான் வெளியில தலை காட்டுவானோ.